தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இந்த யங்ஸ்டர் மத்தியில் பெரிய இது வரவேற்பு இருக்குல்ல. இதுக்கு சீமானு கொஞ்சம் போல் இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர விஜய்க்கு வந்து மேஜராக வரனா ஒரு சப்போர்ட்ஸ் அதில் இருக்குது. அது சரியாக தவறாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஒரு வெறுப்புன்னு இதாக விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவர் காரணமாக இப்படி இருக்கு வராரா? சரி ரைட்டுங்க, இளைஞர்கள்லாம் இருக்கானே வச்சுக்கிருவோம். அவர் என்ன பிடிச்சிருவார், அதை வைத்து என்ன செய்வார்? ஃபியூச்சரில் அவர் ஒரு சொல்லப்படுற இடத்துலாம் இல்லைங்க. 4ஆம் தேதி அவர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபியூச்சர்லாம் நீங்கள் ஜோசியக்கார மாதிரி சொல்லாதியா. 7.5 வருஷம் ஜனி இருக்கு அப்புறம் விளையிரும் சொல்லாதியா. அதெல்லாம் சொல்லாதியா. ஒரு குறிப்பிட்ட எல்லா இடத்த அவர் அடைவார். அதுதான் என்ன குறிப்பிட்ட அரசியல் அவர் என்ன அடைவார்? தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் சார், அவ்வளோதான். அதுக்காண்டி அவர் நடிக்க போயிடுவாருங்க. வந்து அவருக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. அவர் சினிமா நடிக்க போயிடுவார். அவரால் வந்து இன்னொரு 5 வருடம் இன்னொரு தேர்தலுக்கு, ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு காத்திருக்கிறனா ஒரு நடிகை 5 வயசு கூடி போயிடும். உங்களுடைய ஆசை அது? ஆசை கிடையாது. கரூர்ல அப்படிதான் நீங்க சொன்னீங்க. வருமானம் அவருக்கு கெடுதுங்க, அவர் போயிடுவார். கரூர்ல அப்படிதான் சொன்னாங்க. அவரை வந்து திரையில பாக்குறதுனால தான் அவன் ஏமாறுறான். திரையில நடிக்கிறத நிப்பாட்டிட்டாருன்னா அவர் கவர்ச்சி அரசியல் காலி ஆயிரும். அதனால அவர் திரும்ப வந்து நடிக்க போயிடுவாரு. எப்பயாவது மாசம் ஒரு நாள் அறிக்கை விடுறாரு, எப்பயாவது எக்ஸ்தலத்தில் எதுலையாவது இன்ஸ்டாகிராமில் பேசுவார். கல அரசியலுக்கு ஒரு நாளும் வந்து ஒரு வரமாட்டேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயலலிதா வந்து பெரும்பாலும் வந்து தோத்துட்டான்னு வச்சுங்களேன், வீட்டில் தான் இருப்பாங்க. எலெக்ஷன் போது அவர் இருப்பாங்க. அவர் சிஎம் ஆகலையா? ஜெயலலிதா மேலே 1000 விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்க முடியுங்க. அவர் வந்து முழுக்க வந்து செயல்படாத தலைவருங்கிற விமர்சனத்தை நான் ஏற்க மாட்டேன். 6 மாதம் தேர்தல் படிச்சுவாங்க. சரி, அது கட்டமைப்பு இருக்கிற கட்சி. இது வந்து காலாவதியை ஒண்ணுமே இல்லை. கட்டாந்தர கட்சியும் கட்டமைப்பு இருக்கிற கட்சியும் உருவாக்கலாம் சார். அது கட்டாந்தரங்க இப்போதானே சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். குழந்தை இப்போதானே சார் வந்து பிறந்திருக்கு. அதுக்குள்ள எந்திரிச்சு ஒருத்தர் எந்திரிச்சு ஓடினோம்னா அப்படின்னா நீங்க தான் நாங்களா சொல்றோம். எப்படி கட்டமைப்பு இல்லாத கட்சின்னு சொன்னோம்னா குழந்தை கட்டமைப்பு இது பண்ணி வைக்கிட்டு குழந்தைகளை தூண்டி விட்ட கட்சி, குழந்தைகளுக்கான கட்சி இல்லை. அதை வந்து நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணுமா? ஏன் இப்ப சொல்றீங்க? மொத்தத்துல தமிழ்நாட்டினுடைய சீரழிவு அரசியல் விஜய்கிட்ட இருந்து தொடங்குகிறது. இதுவரைக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு திராவிட கொள்கை இருந்தது, அதுபோக கவர்ச்சி இருந்தது. எந்த கொள்கையும் தேவையில்லை. ஒரு முரட்டு கூட்டம், ஒரு முட்டாள் கூட்டத்தை வந்து இளைஞர்களை தூண்டிவிட்டு ஒரு கும்பல் மனோபாவத்தில் ஒரு பர்சன்டேஜை பெற்று அதை வைத்து பேர அரசியலை நடத்தி பிஜேபிக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு தர்ற வேலையை தான் செய்ய முடியும். தவிர காரணம் திராவிட கட்சி தான்.